Good morning student. I am Vetri Chelvi from Chemistry Simplified Tamil. நாளைக்கு ரீநீட் எக்ஸாம் எழுதுகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எக்ஸாம் ஹால் போகிறீங்க, தைரியமாக முன்னாடியே போயிடுங்க. கொஸ்டின் பேப்பர் வாங்கினதும் ஒரு நிமிடம் கண்ணை மூடி மூச்சு காற்றை கவனிச்சுட்டு எழுத ஆரம்பிங்க. அப்போ நீங்கள் எழுத ஆரம்பிக்க உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடு ஆன்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா அதிலே நிற்காமல் அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க. பொறுமையாக செய்யுங்க, டெஃபினட்டாக கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது ரிகார்டிங் நீட்டை பற்றினது போதும். இப்போ அடுத்தது பீயிங் தமிழ்நாட்டில் இருக்கிற வி த லீடர்ஸ் இயக்கத்தில் நான் என்னுடைய ஏஜ் 64, நான் ஒரு 5 லட்சம் இருக்கிறப்ப நான் என்ரோல் பண்ணிட்டேன். இப்போ இந்த வி த லீடர்ஸ் மூமெண்ட்டுக்கு என்னுடைய ரெக்வஸ்ட்டு அண்ணாமலைஜிக்கு என்ன வேணும்னா, நமக்கு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அதுதான் வேணும். நமக்கு தேவையில்லாமல் நீட் எக்ஸாமை எதிர்க்கிறது அல்லது ஹிந்தியை எதிர்க்கிறதுங்கிறது தேவையில்லாத விஷயம். ஏன்னா இப்போ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், 2010 என்னுடைய பையன் நீட் பிஜி எழுதுறதுக்கு நாங்கள் சென்னையில் அடையாரில் போய் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்துட்டு காலையில் போகிறோம் நீட் பிஜி எக்ஸாம். அப்போ ஆல் இண்டியா பிஜி எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகே, ஐஐடி கேம்பஸ்னு போட்டிருந்தாங்க. ஆட்டோவில் போய் இறங்குறப்ப ஆட்டோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என் பையன் அங்கே இருக்குது கூர்காவில் கேட்குறான். நல்லா கவனிங்க, கூர்காக்கிட்ட தான் கேட்குறான். அவர் சொல்கிறாரு ஹிந்தியில், அவனுக்கு என் பையனுக்கு ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ் நாங்கள் ஸ்கூலில் போட்டுட்டோம், ஆனால் நல்லா தெரியும் ஹிந்தியில் பேசுவான். ஹிந்தியில் பேசினதால அந்த கேம்பஸ் கிடையாது, இன்னொரு கேம்பஸ் அப்படின்னு அவர் கூர்கா ஹிந்தியில் காலையில் 7 மணி 7:30 சொல்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஆட்டோவில் போய் இன்னொரு இடத்துல இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து போனோம்னா அங்கே ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் கேம்பஸ் அதான் வாக்கிங் ரன்னிங் போயிட்டு இருக்கார். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுறாரு. ஸோ நமக்கு இங்கிலீஷும் தெரியும். உள்ளே அவன் போய் பிஜி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் பீங்க மதுரை. அப்போ வெளியே யாரெல்லாம் பேரண்ட் வெயிட் பண்ணுறாங்களாம் பேசுகிறாங்கன்னா என் காதில் தெலுங்கு விழுது. ஸோ நானும் மெட்ராஸில் இருக்கேன், தமிழ்நாடு தமிழ். எனக்கு வழிகாட்டினது ஹிந்தியில் பேசின கூர்காவும் இங்கிலீஷில் பேசின ப்ரொஃபஸரும். இப்போ அந்த இடத்துல நான் தமிழில் தான் பேசுவேன், எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு இருக்கிறதுல எந்த புண்ணியமும் கிடையாது. நான் 2010 என்னுடைய ஸ்கூலில் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மொழியோடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லியிருக்கேன். அதனால் நமக்கு எவ்வளோக்கு லாங்குவேஜ் தெரியுமோ முடிஞ்சால் சைனீஸ் லாங்குவேஜ் ஜப்பானீஸ் லாங்குவேஜ் சேர்த்து நம்ம படிக்கிறதுக்கு பிள்ளைங்களை வளருங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வந்த பிறகு தான் பீயிங் கெமிஸ்ட்ரி டீச்சர் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாமும் வேணும், எல்லா லாங்குவேஜும் வேணும். நமக்கு வேணுங்கிறது கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அண்டு பிள்ளைங்களுக்கு உரிய படிப்புக்கேற்ற தரமான வேலையும் நிரந்தரமும் தான் வேண்டும். வி த லீடர்ஸ், ஐ ரெக்வஸ்ட் ஃபார் அண்ணாமலைஜி, ப்ளீஸ் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் வித்தியாசமான அரசியலை நாம் செய்வோம். தேங்க்யூ.